4 வருடங்களாக படுத்த படுக்கையாக இருந்த ஒருவரை திடீரென கர்ப்பமாக இருப்பதாக கண்டறிந்தது யாருக்குத்தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தாது. அவரை கவனித்து வந்த ஆண் செவிலியர் சந்தேகத்திற்குரிய நபராக மாறினார். சக ஊழியர்கள் இதை நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பார்வையில சின்ன ஷுவாய் தனது வேலையில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருந்தார். 4 வருடங்களாக ஒருபோதும் புகார் செய்ததில்லை. மேலும் அவர் மிகவும் நேர்மையானவர். இதுபோன்ற செயல்களை செய்திருக்க வாய்ப்பில்லை. மிக முக்கியமாக சின்ன ஷுவாய் ஒரு ஓரினச் சேர்க்கையாளர். ஷியாவோ மேயின் தந்தையும் இந்த காரணத்தினாலேயே அவரை கவனித்துக் கொள்ள ஒப்புக்கொண்டார். ஆனால் சமீபத்தில் மருத்துவமனை விசாரணையில் ஷியாவோ மே 3 மாதங்களாக விடுப்பு எடுக்கவில்லை என்பது தெரியவந்தது. ஆண் செவிலியரான சின்ன ஷுவாய் இதை பற்றி தெரிவிக்காதது மட்டுமல்லாமல் உண்மையை மறைத்துள்ளார். இப்போது எல்லா ஆதாரங்களும் அவரை சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் சின்ன ஷுவாய் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. மாறாக அவர் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். இது அனைவருக்கும் மிகவும் விசித்திரமாக இருந்தது. விசாரணையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஷியாவோமே ஒரு நடன வகுப்பில் சேர்ந்தார் என்றும் வகுப்பறைக்கு எதிரே சின்ன ஷுவாயின் வீடு இருந்தது என்றும் தெரியவந்தது. அவர் தினமும் ஜன்னல் வழியாக நடனமாடுவதை ஷியாவோ மேயை பார்த்து கொண்டிருந்தார். படிப்படியாக சின்ன ஷுவாய் அவளை விரும்பத் தொடங்கினார். ஆனால் இது ஒருதலை பட்சமான காதல். ஒருபோதும் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு நாள் ஷியாவோ மே வீடு திரும்பும் வழியில் கவனக்குறைவாக தனது பணப்பையை தவறவிட்டார். இதை பார்த்த சின்ன ஷுவாய் உடனடியாக கீழே இறங்கி பணப்பையை எடுத்து அவளிடம் பேசினார். ஆனால் ஷியாவோமே அவரை ஒரு நல்ல மனிதராக மட்டுமே நினைத்தாள். குறுகிய உரையாடலில் ஷியாவோமே திரைப்படங்கள் பார்ப்பதை விரும்புவதையும் எப்போதாவது பயணம் செய்வதையும் அவர் அறிந்து கொண்டார். சின்ன ஷுவாய் கவனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொண்டார். விரைவில் ஷியாவோமே வீட்டிற்குச் சென்று விட்டார். ஆனால் சின்ன ஷுவாய் உடனடியாகச் செல்லவில்லை. மாறாக அவர் ரகசியமாக அவளை பின்தொடர்ந்து அவள் வீட்டு முகவரியை குறித்துக் கொண்டார். மேலும் வீட்டு வாசலில் ஷியாவோ மேயின் தந்தை ஒரு மனநல மருத்துவர் என்றும் அவரது அலுவலகம் வீட்டிலேயே இருந்தது என்றும் அறிந்து கொண்டார். ஒரு நாள் சின்ன ஷுவாய் வழக்கம்போல் ஜன்னலுக்கு முன் நின்று கொண்டிருந்தார். ஆனால் ஷியாவோ மே நடன வகுப்பிற்கு வரவில்லை என்பதை அவர் கண்டார். இது சின்ன ஷுவாயை மிகவும் கவலையடையச் செய்தது. ஷியாவோ மேக்கு ஏதோ நேர்ந்திருக்கலாம் என்று அவர் பயந்தார். அவளது வீட்டிற்குச் சென்று பார்க்க முடிவு செய்தார். எனவே அவர் ஒரு நோயாளி போல் வேடமிட்டு தன்னை ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் என்று பொய் சொல்லி ஷியாவோ மேயின் தந்தையிடம் மனநல ஆலோசனை பெற வந்தார். தனிமையில் இருந்தபோது அவர் ரகசியமாக ஷியாவோ மேயின் அறைக்குள் நுழைந்து அவளது ஹேர்பின்னை எடுத்துக்கொண்டார். குளித்துவிட்டு வெளியே வந்த ஷியாவோ மே தற்செயலாக அவரை பார்த்தாள். இது அவளை பயமுறுத்தியது. சின்ன ஷுவாய் உடனடியாக மன்னிப்பு கேட்டு தான் சிகிச்சைக்காக வந்ததாக கூறினார். இதற்கு ஷியாவோ மே எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. மாறாக ஷியாவோ மே மீதான அவரது அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவர் தினமும் அவளை தைரியமாக கவனித்துக் கொண்டார். அவளுக்கு தலை சீவி ஒப்பனை செய்து விடுப்பு வந்தால் கூட அவளை சுத்தம் செய்ய உதவினார். மற்றவர்கள் பார்வையில் அவர் ஒரு நோயாளிக்கு